வணக்கம். நம்ம இப்போ தன்னம்பிக்கை பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் முயற்சி செய்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு வெற்றி கிடைக்கல. வெற்றி கிடைக்காம நீங்கள் முயற்சி செய்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் அது முயற்சியே இல்லைன்னு அர்த்தம். எப்பொழுது வெற்றி கிடைக்கிறதோ அது வரைக்கும் செய்வது தான் முயற்சி. நடுவில் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பேர் முயற்சியே இல்லை. ஒரு மனுஷன் ஒரு மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 18 முறை அந்த குரு கிட்ட போயிருக்கார். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நாம் ஆசிரியர் போனால் கூட மாணவர்கள் வகுப்புக்கு வர தயாராக இல்லை. ஆனால் ஒரு மந்திரத்தினுடைய அந்த உள் கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ராமானுஜர் என்கிற மிகப்பெரிய ஆன்மீகவாதி தன்னுடைய குருவாக மனதிற்குள் பாவித்த திருக்கோட்டியூர் நம்பியிடம் 18 முறை சென்றிருக்கிறார். அப்போ 18 முறை போயும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இல்லை என்னால் அந்த மந்திரத்தினுடைய சாரத்தை உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, வாத்தியாரே இல்லைன்னு சொல்லிட்டாரு, சரி விட்டுட்டு வேற யார்கிட்டையாவது போய் பாடம் கற்றுப்போம்னு நினைக்காம திரும்ப திரும்ப அவர்கிட்ட போயும் அது வெற்றி பெறலையேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த மந்திரத்தினுடைய சாராம்சத்தை சொல்வது வரை நான் இங்கு உண்ணாமல் இருந்து உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதை பார்த்த மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னு சொல்லி திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்பவும் அவர் மனசு இறங்கலை. எல்லாரும் போய் அவருடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது, நீங்கள் தயவுசெய்து அந்த மந்திரத்தினுடைய இதை சொல்லுங்கள் அப்படின்னும் பொழுது, இல்லை நான் உயிரோடு இருந்தான்னா நான் சொல்கிறது கேட்கட்டும், இல்லைன்னா மேலே போயிட்டு பெருமாளே சொல்லிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே தொடர்ந்த உடனே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருக்கோட்டியூர் நம்பியே மனம் இறங்கி அந்த ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தினுடைய அந்த சாராம்சத்தை சொல்லிடுறாரு. நம்ம இந்த இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கின பின்னாடி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை செய்யும் போது 10 முறை முயற்சி பண்ணுவோம், 11 முறை முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். முயற்சி பண்ண சார் முடியல அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவோம். ஆனால் திருக்கோட்டியூர் நம்பி போன்றவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள், அது 18 முறையாக இருந்தாலும் சரி, 180 முறையாக இருந்தாலும் சரி, அந்த செயல் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்பார்கள். அந்த முயற்சி தான் என்றைக்குமே வெற்றி பெறும். அதுதான் உண்மையான முயற்சி. நன்றி, வணக்கம்.